ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றைக்கி பார்க்குற சுவையான ஒரு ஆப்ப ரெசிபி. இதுக்கு வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவு உளுந்து போதும். போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. 2 மணி நேரமாக ஊற வச்சுருங்க. அதுக்கு வந்து தேவையானது முக்கியமாக வந்து பழைய மாவு, இட்லி மாவு, தோசை மாவு, பழைய மாவு இருக்குல்ல, அந்த மாவு எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரைண்டரில் மாவு ஊற்றுக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம், மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறனால அதே போதும். அதுக்கப்புறம் அந்த அரிசி உளுந்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா ஆட்டி இப்படி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆப்ப சோடாவோ, சோறு, தேங்காய் எதுவும் வேண்டாம். இது போட்டால் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு இதை மாதிரி சாஃப்டான மாவு ஆயிரும். நேரத்தில் நல்லா அதை கிண்டுங்க. கிண்டி ஆப்பக்கடாய் இருக்குங்களா, ஆப்பக்கடாயில் இதை மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா சுவையான ஆப்பம் தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த 3 பொருள் தான். ஓகே, நமக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஆப்ப ரெசிபி செய்து பாருங்கள் இதை மாதிரி. ஓகே.